சார், தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்னைக்கு பெரம்பூர்ல நடக்க இருந்தது. அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதற்கு எதிராக விஜய் அவர்கள் தலைமை செயலகத்துல புகார் கொடுக்கறதுக்காக அவர் இன்னைக்கு போயிருக்காரு. பெரம்பூர்ல போனப்ப என்ன சொல்றீங்க? ஒரு இடத்த காட்டுறீங்க, அந்த முல்லை நகர் அப்படின்னு முல்லை நகர் பகுதியை காட்டுறீங்க. இடத்த பார்த்தா நமக்கு தெரியுது. 5000 பேர் அங்கே திரளுவாங்கன்னு நீங்க கொடுக்குறீங்க. தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல 5000 பேர் கெப்பாசிட்டி தாங்காது. இல்லை, அந்த இடத்துல இந்த குடிநீருக்காக ஒரு குழி தோண்டப்பட்டது. திடீர்னு அங்கே குடிநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. காலையில் அதை தோண்டி பார்த்துட்டு மதியானமாக அதை மூடிட்டாங்க. அது கார்பரேஷன் சம்பந்தமான ஒரு விளக்கமான வீடியோ போட்டிருந்தாங்க. காவல்துறை தரப்பு சொல்லக்கூடிய காரணம், அந்த இடம் குறுகலான இடம், டிராஃபிக் ஜாம் உள்ள இடம். அந்த இடத்துல 5000 பேர் விஜய் மாதிரி நடிகர் போய் சேர்றப்ப அந்த இடத்துல பிரச்சனை வரும், தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஏதாவது ஆகி போச்சுன்னா விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே அபத்தமான குற்றச்சாட்டு. என்ன சொல்ற அறிக்கை கொடுக்குறார், திமுக காபந்து அரசு என்னை முடக்க பார்க்கறது. காபந்து அரசுனா முதல்ல தெரிஞ்சு எலெக்ஷன் போர்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் மத்திய அரசின் கண்ட்ரோல் வந்துடும். ஏன் திமுகவை இதை கூட சொல்றீங்கன்னா, உங்கள் மேல் உள்ள இயலாமை. அந்த ஆப்பில் போய் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல நடத்துறீங்க, எவ்வளோ பேர் வர்றாங்க, அப்ரூவ்டு வாங்கின பிறகு தான் நடத்தணும். அடுத்த நாள் காலை நிகழ்ச்சி, முதல் நாள் சாயங்காலம் போனால் போதும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இங்கே பெர்மிஷன் கொடுக்க முடியாட்டாங்க. இதுதான் அவங்கள்ட்ட அனுபவம் இல்லாமல் தரும். நான் என்ன கேட்குறோம், ஒரு 5000 பேரை வச்சு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உங்களால் முடியலை. ஆனால் அரசாங்கம் தான் காரணம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பார், தேர்தல் ஆணையர் இருப்பார். அவர் இங்கே இருப்பார்னா கோயம்பேட்டில் இருப்பார், அது ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது. தமிழ்நாடு செக்ரட்டரியேட் கூட இருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம் இருக்குது. போன முறை என்ன பண்ணானுங்க, யாருக்கு லெட்டர் அனுப்பணும்னு தெரியாமல் கோயம்பேடு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷன், ஒரு லெட்டரே உங்களால் சரியாக அனுப்ப முடியலையே. டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக அது மாறிட்டு இருந்தது. தான் கட்சி நிர்வாகி செத்து போயிட்டான், அதுக்கு போக மாட்டார். இந்த விஷயத்துக்கு அலறி அடிச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் கேவலப்படுத்தி தான் போடுறாரு. இதுதான் பாஜக தனம்ங்கிறது. கட்டி வாழ்ந்த 2 குழந்தைக்கு தாயான உங்கள் மனைவியை வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் அவங்க வாரியர்ஸ் பண்ணுறாங்களே, அவங்களை நீங்கள் கண்டிச்சிங்களா? இது அரசியல் ஸ்டண்ட். சார், தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்னைக்கு பெரம்பூர்ல நடக்க இருந்தது. அதாவது அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. சரியான முறையில் மனு அவங்க கொடுக்கலன்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், இதற்கு எதிராக விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தில் புகார் கொடுக்கறதுக்காக அவர் இன்னைக்கு போயிருக்காரு. தொடர்ந்து விஜய் அவர்களே முன்னெடுத்த சில விஷயங்கள் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போயாவது வெளியே வரணுமே. இன்னும் தேர்தலுக்கு 20 நாள் தான் இருக்குது. 20 நாளுக்குள்ளேயாவது வெளியே வரணுமே. இப்போ அதுக்காக வந்திருக்கார். முதல்ல விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே அபத்தமான குற்றச்சாட்டு. என்ன சொல்கிற அறிக்கை கொடுக்குறார், திமுக காபந்து அரசு என்னை முடக்க பார்க்கறது. காபந்து அரசுனா முதல்ல தெரிஞ்சு எலெக்ஷன் போர்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் மத்திய அரசின் கண்ட்ரோலில் போயிடும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் போயிடுவாங்க. அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பர்டை மாற்றுவாங்க, கலெக்டரை மாற்றுவாங்க, எல்லாத்தையும் மாற்றுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு வாரத்தை பார்த்துருப்போம். நிறையா மாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க, இல்லாட்டி ஆளுங்கட்சிக்கான சப்போர்ட்டராக இருப்பாங்கன்றனால எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்றிடுவாங்க. அரசாங்கம் முழுவதுமாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில், உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த மாநிலம் போயிடும். தேர்தல் முடிகிற வரைக்கும் உள்துறை அமைச்சகமும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இப்போ தமிழ்நாடு இருக்குது. இங்கே திமுக என்ன வந்துச்சு, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தேர்தல் கமிஷன்கிட்ட போய் சொல்லுங்கள், தேர்தல் ஆணையத்தில் சொல்லுங்கள், இல்லையா தலைமை தேர்தல் டெல்லியில் போய் சொல்லுங்கள். ஏன் திமுகவை இதை கூட சொல்கிறீங்கன்னா, உங்கள் மேல் உள்ள இயலாமை. இவர் என்ன பண்ணுறாரு, சிம்பிளாக சொல்லணும்னா, தாஜ் ஹோட்டலில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் வேட்பாளர் தேர்வு நடத்த போகிறோன்னு இந்த ஹாலை புக் பண்ணிட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, இந்த போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த நிகழ்ச்சி அரசியல் கட்சி நடத்தினாலும் பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷனை எப்படி வாங்கினா, சுபிதா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல நடத்துகிறீங்க, எவ்வளோ பேர் வர்றாங்க, எந்த கட்சி, அதில் யாரெல்லாம் பேச போகிறாங்க லிஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அதில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை அப்ரூவ்டு வாங்கின பிறகு தான் நடத்தணும். அது சின்ன லெட்டர் பேட் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, இதுதான் ரூல்ஸ். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாலை புக் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலை நிகழ்ச்சி, முதல் நாள் சாயங்காலம் போனால் போதும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருக்குறாங்க, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே பெர்மிஷன் கொடுக்க முடியாட்டாங்க. இதுதான் அவங்கள்ட்ட அனுபவம் இல்லாமல் தரும். நான் என்ன கேட்குறோம், ஒரு 5000 பேரை வச்சு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உங்களால் முடியலை, அனுபவம் இல்லை, தெரியலை. ஆனால் அரசாங்கம் தான் காரணம். ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சுதான் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களே. முதலமைச்சர் போகிறாரு, எதிர்கட்சி தலைவர் போகிறாரு, சீமான் போகிறாரு. ஏன் உங்களால் பண்ண முடியல? இப்போ யாருடைய கண்ட்ரோலில் அரசாங்கம் இருக்குது, யாருடைய கண்ட்ரோல் தேர்தல் ஆணையம் இருக்குது?
அப்போ உங்களுக்கு உங்கள் மேல் இப்போ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் விஜய் மேட்டரை பார்த்தீங்கன்னா எந்த குறைகளையுமே தன் மேல் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது நல்ல மனிதனுக்கு அழகு என்னன்னா, தன்னை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்திற்கும் தன்னை நோக்கி வரக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் ஆராய்ந்து அது இருந்ததுன்னா அது சரி பண்ணுறது தான் சரியான வழிமுறை. 41 பேர் இறந்ததுக்கு இது வரைக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. இன்னும் யார் லேட்டாக வந்தா, யார் கூட்டத்துக்குள்ளே அந்த வேனை விட்டது? சரி, இப்போ நடந்ததுக்கு என்ன? தேர்தல் ஆணையத்தை தப்பாக நீங்கள் போட்டிருக்கீங்க, டைம் லேட்டாக லாஸ்ட்டாக போட்டிருக்கீங்க, கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன யாருடைய தவறு? இனிமேல் இதுக்கு பாடம் கற்றுக்கணும், இனிமேல் ப்ராப்பரான அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் நேரங்களில் எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்குறதுக்காக தேர்தல் பணிக்குழுன்னு போட்டிருப்பாங்க. ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணுறது, பேச்சாளரை ஷெட்யூல் பண்ணுறது, பெர்மிஷன் வாங்குறது, கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஆட்களை கூட்டு வர, இதெல்லாம் தனித்தனி டீம் இருக்கும். இங்கே ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இன்னும் 20 நாள் தேர்தல் வச்சுக்கிட்டு எல்லா கட்சியிலையும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான தேர்தல் பணிக்குழுன்னு போட்டு அதில் முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அது என்னன்னே தெரியலையே. முதல்ல தவறுகளையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு திமுக அரசு என்ன முடக்க பார்க்குது. திமுக அரசு அவங்கள 2 நாளைக்கு முன்னாடி வாங்கக்கூடிய பெர்மிஷன் முதல்ல வாங்க சொல்லிச்சு. சரி, அடுத்து நீங்கள் பெரம்பூரில் மீட்டிங் போகிறீங்க. பெரம்பூரில் போனப்போ என்ன சொல்கிறீங்க? ஒரு இடத்த காட்டுறீங்க, அந்த முல்லை நகர் அப்படின்னு முல்லை நகர் பகுதியை காட்டுறீங்க. அந்த இடத்த பார்த்தா நமக்கு தெரியுது. 5000 பேர் அங்கே திரளுவாங்கன்னு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல 5000 பேர் கெப்பாசிட்டி தாங்காது. இல்லை, அந்த இடத்துல வந்து இந்த குடிநீருக்காக வந்து ஒரு குழி தோண்டப்பட்டதில்லை. திடீர்னு அங்கே வந்து குடிநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. காலையில் அதை தோண்டி பார்த்துட்டு மதியானமே அதை மூடிட்டாங்க. அது கார்பரேஷன் சம்மந்தமான ஒரு விளக்கமான வீடியோ போட்டிருந்தாங்க. காலையில் தோண்டினது உண்மைதான், மத்தியானம் மூடிட்டோம். அது காரணம் கிடையாது. காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய காரணம், அந்த இடம் குறுகலான இடம், டிராஃபிக் ஜாம் உள்ள இடம். அந்த இடத்துல 5000 பேர் விஜய் மாதிரி நடிகர் போய் சேர்றப்ப அந்த இடத்துல பிரச்சனை வரும், தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஏதாவது ஆகி போச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ அந்த காவல்துறை தான் குறை சொல்லுவாங்க. வேறு இடம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த 5000 பேர் நிற்கிறதுக்கான அந்த இடம் அதுங்கிறாங்க. ஏன்னா ஒரு நடிகராக வர்றப்பா அவர் பார்க்குறதுக்கு கூட்டம் சேர்ப்பா செய்யும். நீங்கள் ஒரு இண்டோர் ஆடிட்டோரியமில் பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி இன்னொரு பெரிய கிரவுண்டு மாதிரி அந்த கிரவுண்டில் பண்ணிட்டு போங்க. தெருக்குள்ளே தான் நான் போவேன் அப்படின்னா உங்களை பார்க்குற ஒரு நடிகராக இருக்கப்போ பார்க்க கூட்டம் வருது. அதுவும் இல்லாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் ஒன்றும் அரசியல் படுத்தாத, கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போனால் யாருக்கு? கடைசியாக நடந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு பையன் இறந்து போனான். இது வரைக்கும் விஜய் நடத்திய நிகழ்ச்சியில் 51 பேர் இறந்துருக்காங்க. கரூர் சேர்த்து லாஸ்ட்டாக இறந்த பையனோடு சேர்த்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து 51 பேர் இறந்துக்கிறாங்க. அவரை பார்க்க வந்ததுக்கு பின்னாடி போனவங்க கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு 51 பேர் இறந்துருக்காங்க. அடுத்து ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு காவல்துறை பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையம் அதிகமான கண்காணிப்பு செய்கிறாங்க. அந்த உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டம் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு எத்தனை பயிற்சி கூட்டம் நடத்துறீங்க? சரி, ஒரு மேடையில் ஏறி நீங்கள் பேசுகிறீங்க. மேடையில் பேசி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து போகணும், யாரும் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டிங்களா? எனக்கு ஓட்டு போடுவீங்களா, என் கூட இருப்பீங்களான்னு கேட்குறீங்க. பெண்களை தவறாக பேசாதீங்க, சமூக வலைத்தளங்களை தவறாக பேசாதீங்க, பொது இடங்களில் தப்பாக நடந்துக்கிறாதீங்க, நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணும். எத்தனையோ நீங்கள் கட்சியோட நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய குப்பையில் முதற்கொண்டு கொட்டி எடுத்து வச்சு போகிறாங்க. அப்படிலாம் கட்டுக்கோப்பாக அந்த தலைமை இருக்குல்ல. இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியாக விஜய் தனக்கு பார்த்துக்க வந்த அந்த கூட்டத்தை வாரியர்ஸை பார்த்து ஒரு 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 நன்னிலக்க பாடம் எடுத்துருக்காரா, ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரா? அப்போ அவரே ரசிக்கிறார். அவர் எனக்கு வந்து தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னு ஒரு பொண்ணு பேசுதுன்னா கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? எல்லை மீறி போகிறீங்க, இந்த வார்த்தைகள் தவறு, கண்ணியமாக நடந்துக்கிறோம் பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு அண்ணன் தானே, நீங்கள் விஜய் அண்ணன் தானே சொல்கிறீங்க, சொல்லணுமா இல்லையா? எந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரா அவங்கள பற்றி? வண்டி மேலே ஏறாதீங்க, காருக்கு பின்னாடி வராதிங்க, ஒரே ஒரு நிகழ்ச்சியில் பேசினா காருக்கு பின்னாடி வராதிங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். விஜயகாந்த் சொல்கிறாரு, எல்லோரும் நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு நான் தூங்குவேன், சேஃப்டியாக போகணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கேன், பத்திரமா போகணும், ஒவ்வொரு நிகழ்ச்சி எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே இவங்க பண்ணக்கூடிய சேட்டைகளை வந்து ரசிக்கிறீங்க, அதை கொண்டாடுறீங்க. அவன் அதுக்கு மீறி பண்ணுறான். அப்போ தேர்தல் ஆணையம் காவல்துறையும் கூடுதலான சில கவனங்கள் கட்டுப்பாடுகள் போடுறப்ப நீங்கள் அரசாங்கத்தில் குறை சொல்கிறீங்க. இன்றைக்கி போய் செக்ரட்டரியில் பார்த்துட்டு மனு கொடுத்து வந்திருக்கீங்க. மனு வாங்கி பார்த்துட்டு என்ன ப்ரொசீஜரோ அதானே பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணிடுவாங்களா? எல்லா கட்சிக்கும் என்ன ப்ரொசீஜரோ அதானே பண்ண போகிறாங்க. செக்ரட்டரியேட்டில் இருந்தவொடனே அவங்களே அந்த தமிழ்நாட்டை தேர்தல் நடத்தக்கூடிய அர்ச்சனா பட்நாயக்கன்னு திமுக காரங்களா? அவங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து போடப்பட்ட ஒரு ஆஃபீஸர் அவங்க. இப்போ முதல்ல ஒன்று பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் இருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பார், தேர்தல் ஆணையர் இருப்பார். அவர் வந்து இங்கே இருப்பார்னா கோயம்பேட்டில் இருப்பார், அது ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது. தமிழ்நாடு செக்ரட்டரியேட் கூட இருக்கிறது வந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் இருக்குது.
போன முறை என்ன பண்ணானுங்க, யாருக்கு லெட்டர் அனுப்பணும்னு தெரியாமல் கோயம்பேடு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷன், ஒரு லெட்டரே உங்களால் சரியாக அனுப்ப முடியலையே. இதைத்தான் நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் அரசியல் படத்தில் பக்குவப்படலை, அனுபவம் இல்லை. இவங்களால் ஒரு 5000 பேரை வச்சு ஒரு நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பாக நடத்த முடியல. 8 கோடி மக்களை இவங்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? கட்சி நடத்துங்க, மக்கள் பிரச்சனை பேசுங்க, களத்துக்கு வாங்க, போராடுங்க, ஒரு 5-6 வருஷம் இருங்க. உங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆச்சரியாக இருந்துக்குவாங்க. 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிப்பேன், 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிப்பேன், மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வருவேன், அதுலேயும் ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர் அப்படிங்கிறது என்ன எந்த விதத்தில் ஏற்றுக்கிற முடியும்? சரி, தொடர்ந்து வந்து டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து அது மாறிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து வந்து சீமான் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது நானும் வந்து விஜய் மேலே வந்து புகார் கொடுக்கவா, அதாவது அஜித்தோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவருடைய குடும்பத்தை பற்றியும் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து தவறாக சில விஷயங்கள் வந்து சொல்கிறதாகவும் சீமான் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல பொன்ராஜ் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் சொல்லலை, அதே மாதிரி தாவாக்காவுக்கு கூடிய தமிழ் பெண்களையும் சொல்லலை. அந்த பேசின அந்த பெண்ணை பற்றி சொன்னார். மனைவியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக, இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் எந்த பெண் பேசுவோம்? இல்லை சார், அந்த பெண்ணை பற்றி பேசுகிறதே வந்து தவறு இல்லை. அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடாது. கண்டிச்சிருக்கலாம், ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடாதுங்கிறது எனக்கும் உடன்பாடு தான். ஏன்னா அவருடைய பதவிங்கிறது அப்துல் கலாம் கூட இருந்தவர், நிறைய ரிசர்ச்சில் கூட இருந்தவர், இந்தியாவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு, ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர். அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, தவிர்த்திருக்கணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு ஆதங்கத்தில் தமிழ்நாடு ஒரு பாரம்பரியமிக்க தமிழ்நாடு, தொன்மையான ஒரு தமிழ்நாடுன்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை பெண் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அந்த வார்த்தையை விட்டார். அதுதான் அவர் மேலே உள்ள தப்பு. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பிறகு இவங்க பண்ண ஸ்டண்டு தான் வந்து அந்த ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, தான் கட்சி நிர்வாகி வந்து செத்து போயிட்டான், அதுக்கு போக மாட்டார். தான் கட்சி நிர்வாகி கல்யாண காட்சிகளுக்கு போக மாட்டார். ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து அலறி அடிச்சுட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏன் செங்கோட்டையனை கொடுத்து விட்டு இது பண்ணால் போதும். அதுலேயும் இந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தீவிர திமுக ஆதரவாளர் ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் கேவலப்படுத்திதான் போடுறாரு. அப்போது நோக்கம் என்ன? இதுதான் பாஜக தனம்ங்கிறது. பாஜகவை நோக்கி நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்டி இண்டியன், அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டால் ஆன்டி இண்டியன், தேச விரோதி. நீ அரசாங்கத்தையும் கேள்வி கேட்குறியா? தேசத்தின் மேல் நீ உனக்கு நம்பிக்கை இல்லையா, பற்று இல்லையா மைங்க. அதே மாதிரி தாவேக்கால் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் பெண்களை எப்படி பேசினார் அவர்? ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள்லாம் அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க இருப்பாங்கல்ல, அவர் எப்படி பேசுவார்? இவங்க எப்படி திருச்சி விட்றாங்க? அதை ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் பொன்ராஜ் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இவன் தீவிர திமுக ஆதரவாளர், திமுகவில் அப்படி ஒரு பதவி இருக்கான்னு தெரியல, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர், தீவிர ஆதரவாளருக்கு ஒரு பதவி இருக்கான்னு தெரியல, தீவிர ஆதரவாளர். இப்போ அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, சமூக வலைத்தளங்களில் எனக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, எனக்கு த்ரெட்டிங் வந்திருக்கு, கொலை மிரட்டல் வந்திருக்கு, அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ சரி இதை விடுங்க, உங்கள் மனைவியே சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாவில் உங்கள் வாரியர்ஸே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் கட்டி வாழ்ந்த 2 குழந்தைக்கு தாயான உங்கள் மனைவியை ரொம்ப கடுமையான வார்த்தைகளை, வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளை சமூக வலைத்தளங்களில் அவங்க வாரியர்ஸ் பண்ணுறாங்களே, அவங்கள நீங்கள் கண்டிச்சிங்களா? கட்ட பொண்டாட்டியை இவர் வந்து ஒட்டுமொத்த இது வந்து அரசியல் ஸ்டண்ட். திமுகவுக்கு எதிராக ஒரு வேலையை பண்ணுறாங்க, பாஜகவுடைய அசைன்மெண்ட்டு உடனே போய் பண்ணுங்க. நான் அடுத்து இந்த சம்பவத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்பவத்தை மத்தியிலிருந்து வரக்கூடிய பாஜக தலைவர்கள் பேசுவாங்க. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் திமுக ஒரு தீய சக்தி, பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ பெண்களை தவறாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி, பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி கூட நடந்திருக்கு அந்த மாதிரி அப்படின்னு பேசுவாங்க. தமிழ் பெண்களை வந்து திமுக ஆதரவாளர்லாம் பேசுகிறாங்க அசிங்கமாக அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணி, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எல்லாம் திமுக ஒரு எதிரியான கட்சி அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்கு விஜயை வச்சு பேசுகிறாங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், விஜய் வந்து பாஜகவினுடைய ஒரு ஊதுகோலாக இருக்கிறாரு. எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு, இது நான் சொன்ன லிஸ்ட்டு போட்டேன், இதெல்லாம் அவர் பேசியிருக்காரா? அவர் வீட்டு பெண்களை பேசியிருக்காங்க, யாராக பேசியிருக்காரா? அப்போ இது வந்து ஒரு தேர்தல் நாடகத்தை, ஒரு கேவலமான நாடகத்தை விஜய் பண்ணுறாரு. சரி, இப்போ 30ஆம் தேதி வந்து வேட்புமனு தாக்கல் செய்து விட்டுட்டு அன்றைக்கே வந்து பெரம்பூரில் அவருடைய பிரச்சாரத்தை வந்து தொடங்க இருக்கிறாரு. ஓ, இது எப்படி பார்க்குறீங்க? 30ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி வந்து கிடைக்குமா? இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. நீங்கள் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சிறிய குறுகிய இடமா இருக்குது, 2000 பேர் 3000 பேர் வரன்றாங்க, அதுக்கு மேலே தான் வருங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ சரியான இடங்களை தேர்வு எடுத்து நீங்கள் ஒரு எல்லா கட்சியிலும் தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கும். இந்த கட்சியில் அது இருக்கான்னு தெரியல. என்ன நடக்கும் அப்படின்னா, தொண்டர் அணின்னா பெண்களாக இருக்கிறவங்க அந்த 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 யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, ஆண்களாக இருப்பாங்க அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, கட்சியினுடைய கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க.
அவங்க வந்து தொண்டர்களை வந்து கண்ட்ரோல் படுத்துவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தானே வர்றாங்க ஒருத்தவங்க, அது ஈஸியாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொண்டர் அணியே கிடையாது. நீங்கள் அது பொறுப்பேற்றுக்குவீங்களா? எங்கள் தொண்டர்கள் நான் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க விஜயால் கேட்க முடியுமா? இவ்வளோ கேட்குறாருல போய். நான் என்னுடைய தொண்டர் நான் 1000 பேரில் 10,000 பேரை கூப்பிட்டு வரேன், நான் சொன்னால் கேட்பான், நான் உட்கார எந்திரா எந்திரிப்பான். நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தைரியமாக சொல்ல முடியும் விஜயால்? விஜயாலே சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி அரசாங்கத்து மேலே நீங்கள் காவல்துறை மேலே எப்படி குறை சொல்லுவீங்க? அப்போ இது ஒரு எல்லா கட்சிகளுக்கும் உள்ள ஒரு ஃபார்மாலிட்டிஸு விஜய்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக பெர்மிஷன் கொடுப்பாங்க தேர்தல் நேரத்தில். அடுத்தடுத்து அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக ஒரு கேள்வி சார், அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம், தாவேகா கட்சியுடன் விஜயுடன் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து நாங்கள் நடத்த, ஒருவேளை வந்து விஜயுடன் கூட்டணி வைத்தாலும் அது எங்களுக்கு தான் வந்து பாதிப்பு, எங்களுடைய வாக்குகளுக்கு தான் வந்து பாதிப்பு என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்? நம்ம சேனல்லே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம சேனல் வேறு சேனல்லே பேசியிருக்கேன். இந்த விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னு செய்தி பரவலாக போனப்போ நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டைவர்டிங் பாலிடிக்ஸு. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, சங்கீதா சம்மந்தமாக அவர் மனைவி சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்து பெருசாக போய் விஜயினுடைய ரசிகர்களே அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இதுக்கெல்லாமா நான் முட்டு கொடுப்போம்னா இதெல்லாம் என்ன பேச சொல்கிறேன்னா, அந்த கடுமையாக அன்றைக்கி இரவு முழுவதும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தாங்கன்னா ஒரு செய்தியை கசி வர்றாங்க, விஜய் வந்து பாஜக கூட கூட்டிங் போகிறாரு, பேசி முடிச்சுட்டாங்க, 60 சீட்டு, ஒரு டெப்டி சிஎம், இவர் தான் சிஎம் அப்படின்னு செய்திகள் பரவ விட்டு அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போய் அப்போ இதை மறக்கடிக்கிறதுக்கு டைவெர்ட் பண்ணி நான் சொன்னேன். அப்போயே சொன்னேன், இது பாஜக, இது தாவேகாவினுடைய வேலை. தாவேகா அந்த செய்தியை கசியை விட்டு பரப்ப விட்டு இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறாங்க, இது முழுக்க முழுக்க தாவேகாவினுடைய வேலை தான் அப்படின்னா. இன்றைக்கி அவரே கிளியராக சொல்லிட்டார், நாங்கள் பேசவே இல்லைங்க. அப்போ இவனுங்களாம் தான் கிளப்பி விட்ட செய்தி அது. ரெண்டாவது அவர் பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவர் எங்களுக்கு வந்தார்னா எங்களுக்கு தான் பாதிப்புங்கிறாங்க. அப்போ அவர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தமிழ்நாட்டில் ஓட் ஸ்பாய்லராக விஜய் பயன்படுத்துகிறாங்க. அதாவது திமுகவுக்கு போகக்கூடிய அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜயை வைத்து பிரிக்கிறதுக்காக இறக்கப்பட்டிருக்கிறார். வட இந்தியாவில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஈபிக்கு போனீங்கன்னா ஓஐசியை கொண்டு வந்து இறக்குவாங்க, மாயாவதியை கொண்டு வந்து இறக்குவாங்க, அவங்களாம் ஓட்டுகளை சிதறடிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யூபி வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய மாநிலம், 80 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய மாநிலம். அங்கே காங்கிரஸ் 84 வரைக்கும் காங்கிரஸ் தான் பெரிய லீடிங்கில் இருந்தது, கோட்டை, காங்கிரஸ் கோட்டை. அதுக்கு 2 மாநில கட்சியில் அங்கே உருவாகுது, சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டியும். பகுஜன் சமாஜ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் கன்சிராம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பாப்புலேஷனில் 19% முஸ்லீம்ஸ் இருக்காங்க, 21% தலித் இருக்காங்க. 19, 21 இந்த காம்பினேஷன் தான் அங்கே டிசைட் பண்ணும் யார் வரணும்னு. அப்போ அந்த பாலிட்டிக்ஸை பிசி, எம்பிசி, எஸ்சி பாலிட்டிக்ஸை யார் எடுக்கிறாருன்னா கன்சிராம் எடுக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ், அவரும் ஏறக்குறைய அவருக்கு யாதவ் ஓட்டு நிறையா இருக்குது, யாதவாகவும் இருக்கிறனால அங்கே ஒரு 10% யாதவ் ஓட்டு இருக்குது. அப்போ பிசி, எம்பிசி, யாதவ் அந்த வாக்குகளை அவர் கையில் எடுத்து அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு. 2 மாநில கட்சிகள் பூமாய் வருது. அப்போ பாஜக உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது. பாஜக உள்ளே போகாமல் என்ன பண்ணுவாங்க, வழி வேணுமே, 80 தொகுதி இருக்குது, இந்தியாவோட பெரிய மாநிலமே, இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராமர் கோயில் பிரச்சனையை கிளப்புறாங்க. கட்சிகளை தனித்தனியாக நிற்க வைக்கிறாங்க, மாயாவதியை தனியாக நிற்க வைக்கிறாங்க, முலாயம் சிங்கை தனியாக உள்ளுக்குள்ளே பூந்து கட்சியை உடைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஓவைசியை கொண்டு போய் போட்டு முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறாங்க. வாக்குகள் சிதறப்ப பாஜக உள்ள போச்சு. இதே அரசியல் தான் இங்கே பண்ணுறாங்க. விஜயை வச்சு ஓட்டை பிரிச்சுட்டு அதிமுக ஒரு பக்கம், அதிமுகவுக்கான ஒரு பேஸ் ஓட்டு இருக்குல்ல, அதை வச்சு உள்ளே போய் இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் நாம் தமிழர், எல்லா ஓடுகள் சிதறப்ப நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. விஜய் அவருக்கு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஓட் ஸ்பாயிலராக தான் இருக்கிறாருங்க, திறந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதை தான் அமித்ஷாவும் பேசியிருக்காரு. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பாருங்க.